படம் பேரு சாந்தா இல்ல, காந்தா. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு 90s 50s to 60sல இருக்கிற ஒரு பெரிய டைரக்டர், ஒரு பெரிய ஆக்டர், அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஈகோ கிளாஷ்னால அந்த ஒரு படம் நின்னு போகுது. திருப்பி அந்த படத்துல ரெண்டு பேரும் ஜாயின் பண்றாங்க. அந்த படத்துல நடிக்க ஒரு புது ஹீரோயினும் வரா. இவங்க மூணு பேருக்கும் நடக்கிற ஈகோ, ஆம்பிஷன், ஆர்ட், ரெடம்ஷன், இதுதான் இந்த படத்தோட கதை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது இந்த படம் டோட்டலா வேற ஒரு ஜர்னர், சிங்கிள் ரூம் இன்வெஸ்டிகேஷன் டிராமாவா சேஞ்ச் ஆகுது. அது எப்படி சேஞ்ச் ஆகுது, என்ன நடக்குது, கடைசியில அந்த படம் முடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்துல துல்கர் சல்மானோட கரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. துல்கர் சல்மான் மட்டும் இல்ல, சமுத்திரகனியும் பாக்கியஸ்ரீ போஸும் இந்த படத்துல வந்து எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட கேரக்டரை சூப்பரா ப்ளே பண்ணிருக்காங்க. மியூசிக் ஜேக்ஸ் பிஜாய் ஒரு 50s 60s மியூசிக்கையும் இப்ப இருக்கிற மியூசிக்கையும் ஃபியூஷன் பண்ணி சூப்பரா மியூசிக் ப்ளே பண்ணிருக்காரு. சினிமாட்டோகிராஃபர் டேனி சாஞ்சஸ் லோஃபஸ், அவரோட சினிமாட்டோகிராஃபியும் அந்த எரால எப்படி இருந்துச்சோ அதுக்கான டெக்னிக்கல் கேமரா ஆங்கிள்ஸ், அதுக்கான ஷேடோஸ், கலர் டோன்ஸ், விண்டேஜ் கேமரா ஃபீல், அது எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்திருக்காரு. செகண்ட் ஹாஃப்ல இன்வெஸ்டிகேஷன்ல இன்னும் கொஞ்சம் டீடைலிங்கோ சஸ்பென்ஸோ இருந்திருந்தா இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸாவே இருந்திருக்கும்.